திருடிட்டு போற குழந்தையா? ஹாய் பாப்பா, சொல்லுமா. நான் காண்பது கனவா இல்ல நினைவா? அண்ணே, என் கனரசிமி, என் நேத்தி வெத்தி, என் பழைய கறி குழம்பே. பழைய கறி குழம்பா? சூடு பண்ற நர்ரா உட்கார்றகம்னு பாப்பா. ஒரு அழகான பெண்கள் வந்தவுடனே ஏனா உங்களுக்கு ஏதாவது பாட தெரியாதா? என்னது பாட தெரியுமாவா? பல குரல்ல பாடுவாமா? பல குரல்ல இங்க வா பாடுவீங்களா? எஸ்பி பாலசுப்ரமணியம் பாத்துக்கிறியா? பார்த்தது இல்ல, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கேள்விதான் பட்டிருப்பேன். ஆமா, நான் பாட்டு பாட ஆரம்பிச்சேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் சார். ஏனா அவரோட இடத்துக்கு நான் வந்துட்டேன். ஓ, அவரோட இடத்துக்கு? மலேசியா வாசுதேவன். அது மட்டும் கிடையாது, உன்னி கிருஷ்ணன், அப்புறம் டிஆர் மகாலிங்கம், எஸ் தாஸ், ஜேசுதாஸ், அப்புறம் டிஆர் மகாலிங்கம், அப்புறம் சீர்காழி கோவிந்தராசு, அனிருத் குரல்ல. ஆமா, எல்லா குரல்லையும் பாடுவேன். எல்லா குரல்லையும்? ஆமா. உனக்கு எந்த மாதிரி பாட்டு வேணும்? அண்ணா, உங்க சொந்த குரல்ல அப்படியா ஒரு புது பாடல் பாடுங்கண்ணா. புது பாட்டு? ஆமா, புது பாட்டா கேக்குற? புது பாடல் தான். அப்படியா? ஆமா. திருவிழான்னு வந்தா இவ போகி வர மாட்டா, திருவிழான்னு வந்தா இவ போகி வர மாட்டா, அரிச்ச நீர போல இவ போய் பேச மாட்டா, கண்ணகிய போல இவ கோவப்பட மாட்டா. இன்னொரு விஷயம் கேளு, நான் விட்டதெல்லாம் ரீலே. அடி வர மாட்டேன்னு சொன்னவளே, அடி வந்து போறியே சின்னவளே. திருவிழான்னு வந்தா இவ பொச்சி கழுவ மாட்டா. இந்த பாட்டு பிடிக்கல? இந்த பாட்டு எனக்கு பிடிக்கலனா தேவா பாட்டு பாட்டுமா? தேவா பாட்டா? காதல் பாடல். சரி, பாடுங்கண்ணா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி வந்து நின்னா முன்னாடி, எப்பவுமே காதலோரி கண்ணாடி, அத ஒடிச்சிடாம பார்க்கணும்னா கில்லாடி. அக்கா பொண்ணு அஞ்சல, நான் பெற்றே பாரு நெஞ்சல, நாங்க 2 பேரு பிச்சல, இங்க எதையும் போய் கொஞ்சல. டாவு 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 டா, டாவில்லா திரையிடா. அட டாவுடா, கோமாளி தூக்கு போட்டு சாவுடா. ஏன்னா என்னடா பாட்டு பாடுறீங்க? சரி, பக்தி பாட்டு எனக்கு பிடிக்கல. ஒரு பழைய பாடல். பக்தி பாட்டு தெரியுமா? பக்தி பாடா? சாமி பாட்டு பாட போறீங்களா? சாமி பாட்டு பாட போறேன். என்ன சொல்றீங்க? முருகர் பாட்டு. முருகர் பாட்டு? ஆமா. சரி, பாடுங்கண்ணா. வாங்க. ஏய், எல்லாம் சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிடுறோம். எல்லாம் சாமி கும்பிடுங்கயா. அவன் படுத்துக்கிட்டே சாமி கும்பிடுறான். இப்படி எல்லாம் பாஸ் சாமி கும்பிடு பாஸ். சாமி கும்பிடுங்க. எல்லாம் ரெடியா இருங்க. சாமி பாட்டு போட போறேன். சாமி பாட்டு. அரங்கரா கோயிலா சொல்ற மாதிரி ஓக்கடி முருகர் பாட்டு. அரங்கரா. ரெடியா இருங்க. சரிண்ணா. மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க. முருகா. கோயிலா சொல்றீங்க. அரங்கரா சொல்லுங்க. மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க. அப்படியே சேர்ல உதைச்சா 2 பெல்ட் போட்டு விழுந்துருவேன். சரி, பாடுங்கண்ணா. மருத மலைக்கு நீங்க வந்து பாரு. கோயில் பூசாரி வர சொல்லு. சீக்கிரமா வர சொல்லு. பூசத்தை எடுத்து வர சொல்லு. ஆமா. மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க. 2 எலுமிச்சம்பழம் கொண்டு வர சொல்லு சீக்கிரமா. அருள் வந்தா குடுக்கிறதுக்கு மம்சரி கொண்டு வராங்க. இந்த பக்கம். மருத மலைக்கு நீங்க வந்து 2 ஆம்பளை ஆளுங்க வர சொல்லு. ஆமா. அருளாட்ல வந்து குடிக்கிறதுக்கு. ஆமா. மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க. 2 பொம்பளை ஆளுங்க வர சொல்லு. தங்காது அம்மா கண்ணு அருளாடுறதுக்கு. சரியா வருவாங்க. சாமி வந்து அவங்களே வருவாங்க. ஆமா. மருத மலைக்கு நீங்க 2 ஒரு குஞ்சு கொண்டு வர சொல்லு. கோழி குஞ்சு வருமா? சரி, சாமி வந்து கொடுப்பாங்க. மருத மலைக்கு நீங்க 2 கூட தண்ணி வேணும். எதுக்கு குளிப்பாடுறதுக்கா? மேல ஊத்துறதுக்கு முன்னாடி அருள் வந்தா. ஆமா, பாடுங்க. மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க. ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க. ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. ஈராத வினையெல்லாம் தீர்ந்து போகுங்க. முருகப்பெருமானே, மருத மலைக்கு அது தீராத வினையெல்லாம் தீர்ந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து கேளுங்க.
கொண்டு போய் இளமரத்துல சேர்த்துறேன். சரி போனால் போகட்டும். சரிண்ணா, போனால் போகட்டும். கூத்து முடிஞ்சு போச்சு, எல்லாம் வீட்டுக்கு போங்கயா. இங்க இருக்கிறவங்களாவா? செவ்வாடியே போட்டுக்கிறாரு. ஏன்டா திரையில எந்திரிச்சு போயிட்டு ஓய மாப்பிளைய குத்து பாப்பா. ஓம் சக்தி. அது இல்லனா, நாமல் பேசக்கூடிய வாய்வார்த்தையில் போகட்டும். சரிங்க. ஆமி. இன்றிரவு நாடகம் அரங்கேற்று செய்துள்ளார். இன்றைக்கு வைத்துள்ள நாடகம் என்னவா? நாடகத்தின் பெயர் நர நாராயணன் பிறப்பு. இல்ல ஏன் தும்சிகாசூரன் வதம். இந்நாடகத்தில் நான் வேடமிட்டு வந்தபடியால் நான் யார்? என் பெயர் என்ன? உரைக்கட்டுமா? சொன்னாக்கிறீங்க. திவ்ய பரிமள ஜெகனமோ கணமுல்ல கலைவாணி சரஸ்வதி. ஓ, உங்களுடைய பெயரோ கலைவாணி சரஸ்வதி. ஆமாண்ணா. எங்க சரஸ்வதின்னு சொல்றீங்க? ஆமா. சரஸ்வதியாக இருந்தாலும் நீங்கள் எப்படி பிறந்தவர்கள்? யாரால் பிறந்தவர்கள்? நான் எப்படி பிறந்தேன்? உங்களுடைய பிறப்பின் ரகசியம் எப்படி? ஆமாங்க. நான் ஒரு மாநில பிண்டமா? ஒரு மாநில பிண்டமா? அல்ல ஒரு தெய்வீக பிண்டமா? ஏய், தெய்வீக பிண்டமா? ஏடா குடும்பம் பேசிட்டு இருக்கற? எப்படி பிறந்தீர்கள்? நான் எப்படி பிறந்தேன்? யாரால் பிறந்தவர்கள்? பிறப்பின் ரகசியம் எப்படி? ஆகட்டுங்க. அம்மா
உங்களுடைய பெயரோ கலைவாணி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி. அப்படி சரஸ்வதின்னு சொல்றீங்க. தாங்களை பெற்றார்களே உங்கள் தாய் தந்தைகள். நான் எப்படி பிறந்தேன்? யாரால் பிறந்தவர்கள்? அன்று ஒரு நாளையிலே 33 கோடி தேவர்களும் எண்ணற்ற ரிஷிமார்களும் தேவ அமிர்தம் படைத்தார்கள். அகற்றும். இதற்காக கிடையணும் நரை திரை மூர்ப்பு பிணி. சரி. இது எதுவும் தேவர்களுக்கு அணுக வேண்டாம் என்று இந்த அமிர்தம் கிடைத்தல். அமிர்தம் கிடைத்தல். ஆமா. சரிங்க. அந்த அமிர்தம் கிடைக்கும் பொழுது பால்புறம் தேவர்கள், தலைபுறம் அசுரர்கள் அப்படி நின்று அமிர்தம் கிடைத்தார்கள். அந்த அமிர்தத்தின் வழியாக நான் பிறந்தேன். அமிர்தத்தின் வழியாக பிறந்தவர்கள். ஆமாண்ணா. ஏங்க நான் மட்டும் பிறந்தேனா? யார் பிறந்தீங்க? நாங்களும் சரியாக 60,000 கன்னிஸ்திரிகள் பிறந்தோம். கன்னிஸ்திரிகள். ஆமா. 60,000 கன்னிஸ்திரிகள் பிறந்தன்னு சொல்றீங்க. கன்னிஸ்திரிகள் பிறந்து உங்களை காலகாலத்தில் திருமணம் செய்திருப்பார்களே. அந்த அமிர்தத்தில் பிறந்த என்னை ஆமாங்க நான் யாரை திருமணம் செய்தேன்? உங்களை திருமணம் செய்த எந்த நாட்டு முன்னையர்? மன்னவர். என் மன்னவர் யார் அவர்? யார் அவர்? யார் அவன்? இந்த நாட்டு மன்னர் தெரியுமா? தெரியுங்க. சொல்கிறேன்.